யாரிடம் எது இருக்கிறதோ அவர்களிடம் சென்று கேட்டால் மட்டுமே அப்பொருளானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? இப்போ உங்களிடம் நிறைய அரிசி இருக்கிறது. யாராவது உங்களிடம் அரிசியை தானமாகவோ அல்லது கடனாகவோ கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். உங்களிடம் பொன் பொருள் எதுவுமே இல்லை, ஆனால் யாராவது இரவலாக பொன்னையோ பொருளையோ கேட்டால் கூட உங்களால் தர முடியுமா என்றால் தர முடியாது. இது இயற்கையின் நியதி. என்னிடம் எது இருக்கிறதோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும். அந்த வகையிலே என்னிடம் அன்பு மிகுதியாக இருக்கிறது. நான் யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அதை தர தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற நிலை ஒருவரிடம் இருக்கிறதுனா அவங்க அன்பு வயப்பட்டவர்களாக மாறுகிறார்கள், இறைவனின் கருணையை பெற்றவர்களாக மாறுகிறார்கள். அப்பனிடம் சென்று கேள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேட்க தோன்றினால் என்ன கேட்க தோன்றும் அப்படின்னம்னா, பிறப்பில்லா நிலையை கொடு இறைவா அப்படின்ட்டு நம்ம கேட்போம். வேற ஏதேனும் நாம் கேட்கிறோமா அப்படின்னா கிடையாது. சிவனடியார்களாக மாறிய பின்பு அவர்கள் உள்ளத்திலே அல்லது அவர்கள் சிந்தையிலே இருப்பது பிறப்பில்லா நிலை. உனது பாதத்தில் ஓரிடம், இதை தவிர வேறு எதுவும் கேட்பதற்கு இல்லை அப்படிங்கிறது ஆணித்தனமா எல்லாத்தோட மனதிலையும் இருக்கும். இதை ஏன் சிவபெருமானிடம் சென்று கேட்கின்றோம் அப்படிங்கிறது தானே கேள்வி. இதை ஏன் சிவபெருமானிடம் யாசகமாக கேட்டு நிற்கிறோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னதே சொல்லிவிட்டேன். யாரிடம் எது கிடைக்குமோ அவரிடம்தான் அதை கேட்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா இருக்கணும் இல்லையா? இப்ப பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இறைவனுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.